இத பாருடா, எல்லா பேப்பர்லயும் கிளிக்கிறான். ஒவ்வொரு எம்எல்ஏ போன் பண்ணி துக்க விசாரிக்கிறான். எங்கடா அவன்? எங்கடா அவன்? வணக்கம் தாய் குலமே, வணக்கம். அரவிந்தன் ஜெயில இருக்கான். ஆனா அவன் எழுதுறது பத்திரிகையில வருது. பர்மிஷன் யார் கொடுத்தான்? நான் தான். யார கேட்டு கொடுத்த? யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஜெயிலருக்கு இருக்கு. அதான் கொடுத்தேன். கொடுத்துட்டேன். பெருசா எழுதி கொடுத்துட்டேன். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? ஊர் ஜனங்க அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு வந்து நிக்கிற எனக்கு தான் தெரியும். அதுக்காக வருத்தப்படக்கூடிய அதிகாரம் ஜெயிலருக்கு இல்ல. ஓ, நான் அவமானப்பட்ட நீ சந்தோஷப்படுவியா? இப்ப எல்லாம் மந்திரிங்க அவமானப்பட்டா மக்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? மக்கள் சந்தோஷப்படட்டும், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க, பவர் இல்லாத போஸ்ட்ல போட்டு அவமானப்படுத்துவீங்க. அப்படி பண்ணிட்டா அரவிந்தன் எழுதுறத நிறுத்த முடியுமா? அதெல்லாம் பண்ணாமலே முடியும். அதனாலதான் உன்னை இங்க வர வச்சேன். அவன் இனிமே எழுதக்கூடாது. அது நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு மேல இந்த ப்ராப்பர் ஆர்டர் வரட்டும், அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் பேசுறதுக்கெல்லாம் இடக்கால பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, அவன் மந்திரியாவா? கோட்டைக்கு போவான், கூடவே இருந்து கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆயிடலாம் நினைப்பா? பிக் பாக்கெட் அடிக்கிறவன், பிளாக்ல டிக்கெட் விக்கிறவன், கஞ்சா விக்கிறவன், கள்ளச்சாரம் காய்ச்சறவன், கடத்தல் பண்றவன், மாமா வேலை பாக்குறவெல்லாம் இந்த நாட்டுல மந்திரி ஆகும் போது 4 பேருக்கு நல்லது நினைக்கிற அரவிந்த ஏன் மந்திரி ஆக கூடாது? யாரடி மாமாவை பாக்குறேன்னு சொல்ற? ஹோல்ட் இட். இந்த மந்திரிக்கு அடையாளம் இருக்கிறவெல்லாம் ஆட்சி மாறினா ஜெயில வந்து எங்க கிட்ட தான் அடி வாங்கணும். மிஸ்டர் ராமகணபதி, அரவிந்தன் எழுதணும், அதை நீங்க எதுக்கணும். அதனால அவர் வளரணுங்கிறது காலத்தின் கட்டாயமா இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. அரசாங்கம் தடை போட்டிருக்கு. ஆனா அதே அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற நீங்க அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்களே. நாம தப்பு பண்ணா நம்ம மேல கேஸ் போட உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கும்போது அரசாங்கம் தப்பு பண்ணா அது மேல கேஸ் போட உரிமை நமக்கு இல்லையா? அரவிந்தன் எழுதுறதுக்கு சட்டப்படி தான் அனுமதி கொடுத்தீங்க. அப்புறம் அவங்க அட்டாக் பண்ணாங்க, பத்திரிகை ஆபீஸ் அடிச்சு நொறுக்குனாங்க. அவங்க பண்ற தப்பு மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அதனால பயமுறுத்துறாங்க. நான் பயப்படுறதில்லை. உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணியும் தைரியமா எப்படி கோர்ட்டுக்கு வந்தீங்க? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நியாயம் உயிரோடு இருக்கணும். தப்ப தட்டி கேட்கணுங்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். அரவிந்தனோட எழுத்து மக்கள் மத்தியில பாதிப்பு ஏற்படுத்திருக்கா? ஷூர். அங்க பாருங்க, இந்த எழுச்சி போதாதா? அரசாங்கமே அழிக்க நினைக்கிற அரவிந்தனுக்கு கோர்ட்டு பாதுகாப்பு கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கத்துக்கு பயப்படாம துணிச்சலா தீர்ப்பு சொல்ற நீதிபதிகள் இன்னமும் இருக்காங்க. அனுமதி கிடைக்கலன்னா அரவிந்தன் எழுதுறதை மட்டும் தானே நிறுத்த முடியும். அப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க மேடம்? அரவிந்தன் ஜெயிலுக்குள்ள இல்ல, மக்கள் மனசுக்குள்ள இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. யோ, ஜனங்க மத்தியில தான் தலை நிமிந்து நடக்க முடியல, இங்கேயாவது நிமிந்து உட்காருங்கயா. இத பாருங்க, அரவிந்தன் எழுதிக்கிட்டே இருப்பான், அதை படிச்சுட்டு ஜனங்க கலாட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் இருந்தா ஆட்சி நடத்த முடியாது, கட்சி நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். அரவிந்தனை எழுத வச்சது, ஆட்சியை ஆட்டங்காண வச்சது, எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். ஆமாயா, வாங்க. என்னாலதான் ஆட்சி போக போகுது. ஏன் நான் மட்டும் தான் லஞ்சம் வாங்கினேனா? நான் மட்டும் தான் சொத்து சேர்த்தனா? நீங்க பண்ணல? இந்த அம்மா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஏழை மக்களுக்கு புடவை கொடுத்தாங்க. புடவையா கொடுத்தாங்க? புடவைங்கிற பேர்ல லுங்கி கொடுத்தாங்க. கட்டின மடங்கால் தெரியுது. இதுக்கு
ஃபங்க்ஷன் வேற, கொடுத்த வேட்டி ஒரே செலவில் கர்ச்சி பாய் போச்சு. அப்ப ஏன் ஜனங்க காரி துப்ப மாட்டாங்க? இதோ இவரு பவ்யமா உட்கார்ந்து இருக்காரு, போக்குவரத்து துறை அமைச்சர். லஞ்சம் வாங்க அங்க இங்க போய் வந்ததுனாலேயே போக்குவரத்து துறை அமைச்சர். 5 வருஷத்துல கணக்கு எடுத்து பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு ஓடுற பஸ் விட இந்த ஆள் பேர்ல தான் பஸ் அதிகமா ஓடுது, அதுவும் பினாமி பேர்ல. வணக்கம், ஆசிட் ஊத்துறதுக்குனே ஒரு அமைச்சர். இந்த ஆள் என்னைக்காவது ஃபைல் எடுத்து பார்த்திருப்பானாயா? ஆசிட் பாட்டிலும் கையுமா அலையறான். அவரு இவருக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை எம்எல்ஏ மாசம் 300 ரூபாய் சம்பளத்துக்கு பீடி சுட்டுட்டு இருந்துச்சு. 5 வருஷத்துல 7 கோடி ரூபாய் சுட்டுச்சு. அந்த அம்மாவே 7 கோடின்னா இவர் எவ்வளவு சுட்டிருப்பார்? இவருக்கு சிரிப்பு வருதியா? இந்த ஆளுக்கு ஊழல் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கல. சுடுகாடு கூரையில கைய வச்சான், நம்ம ஆட்சியே சுடுகாடு போற நிலைமைக்கு வந்துருச்சு. இவரு ரொம்ப பேசுறாரு. மின்சார அமைச்சர், சம்சார அமைச்சர் பேர் வைங்க. ஜனத்துக்கு கணக்கு எடுக்க ஒரு ஆபீஸ் போட்ட மாதிரி இவருக்கு எத்தனை சம்சாரம் கணக்கு போடுறது ஒரு ஆபீஸ் போடணும். இதுல ஒவ்வொரு சம்சாரத்துக்கு ஒரு பிஏ வேற அரசாங்க சம்பளத்துல. பெருசா பேச வந்துட்டாங்க. அவருக்கு அங்க எங்க தோட்டம், இவருக்கு ஒரே தெருவில் 32 பங்களா, அவருக்கு ஏகப்பட்ட எஸ்டேட். இந்த லட்சணத்தை தான் அரவிந்தன் எழுதி கிளிகிளின்னு கிளிக்கிறான். அவன் உயிரோட இருந்தா நம்ம ஆட்சியில் இருக்க முடியாது. ஜெயிலுக்கு பாம்பு வச்சிருவோமா? 1500 கைதிகளோட அவனும் சேர்ந்து சாகட்டும். ஜெயில எது செஞ்சாலும் அதை நம்ம தான் செஞ்சோம் வெளியே தெரிஞ்சிடும். ஜனங்க மத்தியில் அவருக்கு செல்வாக்கும் சிம்பதியும் அதிகமாயிடும். ஆமா ஆமா, அப்புறம் அவன் படத்தை போஸ்டர்ல போட்டு வேற எவனாவது ஜெயிச்சுட்டு போயிடுவான். சரி, என்ன பண்ணணும் நீயே சொல்லு. முதல்ல அவனை விடுதலை பண்றதுக்கு உத்தரவு கொடுங்க. யோ, உள்ள இருக்கும் போதே அவன் இவ்வளவு லொல்லு பண்றான், வெளியே விட்டோம் நேர ஜனங்க கிட்ட போயிடுவான். தாராளமா போட்டுமே. எந்த ஜனங்க மத்தியில் அவன் பேர் வாங்கினானோ அதே ஜனங்க மத்தியில் அவன் உயிர் போகணும். ஓ, நீ அப்படி வர்றியா? நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். எதுக்கு? அவனை கொலை பண்றதுக்கு. நானும் முடிவு பண்ணிட்டேன். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். வழக்கமா அன்னைக்கு நமக்கு வேண்டிய கைதிகளை வெளியே விடுமா இல்லையா? அதோட சேர்த்து அவனையும் வெளியே விட்டுருவோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். அவன் வெளியே வருவான். நீங்க கோட்ஸ் வேஷம் போட்டுருங்க. ஹலோ மிஸ்டர் அரவிந்தன், என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ண ஆஃபீஸர் அரவிந்தன். அரசாங்கத்தில் யாரை சொல்றாங்களோ அவங்கள பிடிக்க வேண்டியது எங்களோட கடமை. அதான் உங்களை தேடி அலைஞ்சேன். மக்கள் மத்தியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். என்ன பிடிச்சிருந்தா அரசாங்கத்தில் உங்களுக்கு பேர் கிடைச்சிருக்கும்ல இல்லையா டிஎஸ்பி சார்? டிபார்ட்மெண்ட்ல பேர் கிடைச்சிருக்கோம், ஆனா மக்கள் மத்தியில் பேர் கெட்டிருக்கோம். அரவிந்தன், நீங்க உயிரோட இருக்கிறது நிறைய பேர் பதவிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஜாக்கிரதையா இருங்க. அரவிந்தன், பி கேர்ஃபுல், டேக் கேர். அரவிந்தா, இங்க விட மைதானத்துல கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வா போலாம். டிஎஸ்பி ராமநாதன் கொலை பண்ண போறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆர் யூ ஷூர்? ஓகே, தேங்க்யூ, நான் பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மேடையில் நான் உயிரோட நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள். என்னோட வளர்ச்சிக்கு காரணமும் நீங்கள். சாதாரண அரவிந்தனா இருந்த என்ன சக்தி வாய்ந்த அரவிந்தனா மாற்றினதும் நீங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அறவழியில் போராடணும், அந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும்னு நினச்சேன். என்னோட படிப்பு வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கும் பயன்படணும்னு நினச்சேன். அது முடியாமல் போச்சு. அமைதியாக இருந்தேன்னா
ஆயுதத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்து காலம். என் கண் முன்னால் நடக்கிற அநியாயத்தையும் அராஜகத்தையும் ஆயுதத்தால தான் அழிக்க முடியும் நினைச்சேன். ஆனா அது வெட்ட வெட்ட வளர்ந்ததே தவிர அழியல, அழிக்க முடியும். அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அநியாயத்தை அராஜகத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்கு. அதான் உங்களுடைய ஒற்றுமை. உங்ககிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி உருவாயிருச்சு. இனிமே யாருக்காகவும் உங்க உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டாம். அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத அடிமைகளாக இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த நாடு உங்களுக்கு சொந்தம், இந்த அரசாங்கம் அதிகாரிகள் உங்களுக்கு சொந்தம். அவங்கள வான்னு கூப்பிட உரிமை உங்களுக்கு இருக்கு. உங்க குரலுக்கு ஓடி வர வேண்டிய கடமையும் அவங்களுக்கு இருக்கு. நீங்க கேட்டது கிடைக்கலன்னா அமைதியா போராடும், அறவழியில போராடும். அது கிடைக்கிற வரைக்கும் போராடும். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாதவங்க உண்மையிலேயே மக்களை மதிக்காதவங்க அமைதியா, அவங்க வேலையை ஒழுங்கா செய்யாதவங்க அதிகாரிகளா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நல்ல நாடு உருவாகும். அதை நீங்க தான். இந்த நாடு நமக்கு என்ன செஞ்சதுன்னு நினைக்காம நாட்டுக்கு நாம என்ன செஞ்சோம்னு இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு நாம என்ன செய்ய போறோம் முடிவெடுக்கணும். உங்க ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு வெறி உருவாகும். நம்ம நாட்டை வளமான நாடா மாத்தணுங்கிற வெறி, பலமான நாடா மாத்தணுங்கிற வெறி, பணக்கார நாடா மாத்தணுங்கிற வெறி, விஞ்ஞான வளர்ச்சியிலையும் தொழில் வளர்ச்சியிலையும் முன்னேற நாடா மாத்தி காட்டணுங்கிற வெறி, எல்லா நாடுகளையும் விட நம்ம நாடு உயர்ந்த நாடா இருக்கணுங்கிற வெறி. அப்படி ஒரு நாட்டை உருவாக்க ஜாதி மத மொழி பேதம் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாம மாத்தி காட்டணும். அப்படிப்பட்ட நாட்டை உருவாக்க ஜாதி மத மொழி பேதம் இல்லாத புது இந்தியாவை உருவாக்க நம்ம உடம்புல ஓடுற கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடும். அந்த போராட்டத்துல நான் உங்களுக்கு தலைவனா இருக்க மாட்டேன், ஒரு தொண்டனா உங்கள ஒருத்தனா